Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சுற்றுப்பயணம் வெளியே வா தலைவான்னு சொன்னாங்க. வெளியே வந்துட்டாரு. கிட்டத்தட்ட மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்தார் தளபதி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் கன்சிகா முத்துவானி ஒரு நகைக்கடை திறப்புலாக்கு போனாங்க. ஒரு 6 மணி நேரம் அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு மேலே ஒரு பெரும் சுற்றுப்பயணம் போனார். இந்த அளவுக்கு கூட்டம் அவருக்கும் கூடுச்சு. இருக்குது, உண்மை மறுக்க முடியாது. அந்த கூட்டம் கூடுச்சு. அங்கேயே எந்த சலசலப்பும் இல்லை. தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் தமிழகம் முழுக்க இன்னைக்கு பயணம் பண்ணுறாரு. அது சில இடங்களில் பெய்டு ப்ரொமோஷனாகவும் பண்ணுறாங்க. அது காலங்காத்தால் 6 மணிலிருந்தே முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம்ல எல்லாம் வந்து செய்தி போட்டாங்க, எந்திரிச்சிட்டாரு. அது வந்து அவங்களுடைய டிஆர்பிக்காக இல்லை அது 2 இருக்குல்ல. திட்டமிட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. சிலது வந்து டிஆர்பிக்காக பண்ணுறாங்க, சிலது வந்து பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. 2 மாநாடு, அதுக்கு பிறகு ஒரு பேச்சுக்கு பிறகு இந்த பேச்சில் கொஞ்சம் மெச்சூர்டு இருக்கு. அதை நம்ம பார்க்கணும். சரி, விஜய் வந்து இன்னைக்கு என்னத்தை பேச போறாரு, மத்திய அரசை வந்து ஒரு குடி பிடிச்சிருவாப்புல, இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கொண்டு வந்து வைக்க போறாங்க. போன வாரம் தான் வந்து விஜய் ரசிக்கிறாரு. அதான் பார்க்க வேண்டியது இருக்கு. முக்கியமாக பார்க்க விஜயே வந்து திட்டமிட்டே சில ஆட்களை மேலேருந்து குதிக்க வைக்கிறது, திட்டமிட்டே சில பேரை பேச வைக்கிறது, கரங்கடிக்கிறது, கூட்டம் செய்யக்கூடிய சேட்டைகளை ரசிக்கக்கூடிய வேலை தான் நீங்கள் உள்ள உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது தலைவனுக்கு கலைக்காது. ஒன்றும் பக்குவப்படாத ஒரு கூட்டமாக இருக்குது. அப்போ ஒன்றும் வந்து நீ காலைல பார்த்தா ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய பேரிகார்டு அப்புறம் உடைச்சிருக்கிறாங்க. காலையிலேருந்தே வந்து மக்கள் திரண்டு நின்று இருக்காங்க. சரி, விஜய் வந்துட்டார்ல, உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னாலும் தமிழ்நாடு போலீஸை கேட்டிருக்காங்க தானே, நீங்கள் அங்கே போய் வாங்குவீங்க. அதுலேருந்தே தெரியுது பாஜகவின் செல்லப்பிள்ளை தான் விஜய். குறி யாருக்குன்னா அதிமுகவுக்கு. இது அதிமுக தொண்டர்கள் தெரியாம விஜய் அட்டாக் பண்ணாம இருக்கிறாங்க. திமுகவை கூட சொல்றீங்க, அதுவும் தவறான தகவலை சொல்றீங்க, பொய்யான குற்றச்சாட்டை சொல்றீங்க, புளித்து போன டெம்ப்ளேட்டை தூக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக காலைல 6 மணிலேருந்து ஒருத்தனை காக்க வச்சிருக்கீங்க. அவன் மரத்து மேலே ஏறி நிற்கிறான், மட்டை மேலே ஏறி நிற்கிறான். சார் வணக்கம். சார் வணக்கம். சுற்றுப்பயணம் வெளியே வா தலைவான்னு சொன்னாங்க. வெளியே வந்துட்டாரு. லட்சக்கணக்கான மக்கள் ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை வர வரைக்குமே அலைமோதி அந்த கூட்டம். கிட்டத்தட்ட மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்தார் தளபதி. எப்படி சார் பார்க்குறீங்க? சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருச்சு, தேர்தல் சூடு பிடிச்சிருச்சு தமிழ்நாட்டில். தாவேக்காவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தாவேக்காவை பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நடிகர் விஜய் தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சிக்கு போகிறார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கூட்டம் கூடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் கன்சிகா முத்துவானி ஒரு நகைக்கடை திறப்புலாக்கு போனாங்க. ஒரு 6 மணி நேரம் அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகிப்போச்சு. அப்போ அது வந்து ஒரு நடிகரை பார்ப்பதற்காக கூட்டம் கூடுவாங்க. இன்னைக்கு காலையில் கூட ஒரு தொலைக்காட்சியில் ஒரு ஃபோன் போயிட்டு எடுத்தாங்க. அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி பொதுமக்கள்லாம் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க சராசரியாக. அவன் நடிகர் வந்தால் பொதுமக்கள் பார்க்கத்தான் செய்வாங்க. இதில் வந்து ஆச்சரியம் கிடையாது. பல முறை ஃப்ளைட்டில் போயிருந்தாலும் கூட ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணி போகிறப்ப நம்ம மேலே ஃப்ளைட் போனால் ஆட்டோமேட்டிக்காக மேலே பார்ப்போம். அது வந்து ஒரு நடிகர் ஒரு இடத்துக்கு வர்றாரு அப்படிங்கும்போது அவரை பார்ப்பதற்கு அவர் கட்சி பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்படிங்கும்போது அவரை பார்ப்பதற்கு அவர் ரோட்டில் போகிறாரு, அவர் வீட்டிலேருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் இருக்கும். இதெல்லாம் வாக்குகளாக மாறுமா, ஓட்டா விழுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும். கடந்த 3 பிரச்சாரத்துக்கு 2 மாநாடு, அதுக்கு பிறகு ஒரு பேச்சுக்கு பிறகு இந்த பேச்சில் கொஞ்சம் மெச்சூர்டு இருக்கு. அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வந்து மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்தாருன்னா ஏன் நீந்தி வர்றீங்கன்னு கேட்குறேன். முதல்ல அதுக்கு பதில் சொல்லிடலாம். முதல்ல ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு, மக்கள் பெருந்திரளாக இருக்குது. அப்போ அதுதான் வந்து என்ன ஒரு விமர்சனத்துக்காக இருக்குன்னா, நேற்று தானேப்பா பக்கமாக வந்து ஒரு அறிக்கை விட்டீங்க, யாரும் பின்தொடராதீங்க, மரத்தில் ஏறாதீங்க, இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது, எந்த தப்பும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி தளபதி கட்டுப்பாடு போட்டார். ஏன் தலைமையோட கட்டுப்பாடை இந்த கூட்டம் மீறுது அப்படின்னா, இவருக்கு தொண்டர்களா ரசிகர்களாங்கிற ஒரு வித்தியாசம். இல்லை, ரசிகர்கள் தான். அதை மாற்று கருத்தே கிடையாது. விஜயின் பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் அரசியல் பக்குவப்படுத்தாத, அரசியல் தெரியாத ஒரு தீவிரமான வெறித்தனமான ரசிகர்கள் தான் விஜயின் பின்னால் இருக்கிறார்கள்ங்கிறது தான் திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டே இருக்கு. இப்போ தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு மேலே ஒரு பெரும் சுற்றுப்பயணம் போனார். இந்த அளவுக்கு கூட்டம் அவருக்கும் கூடுச்சு. இருக்கு, உண்மை மறுக்க முடியாது. அந்த கூட்டம் கூடுச்சு. அங்கேயே எந்த சலசலப்பும் இல்லை. தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் தமிழகம் முழுக்க இன்னைக்கு பயணம் பண்ணுறாரு. அங்கேயும் ஓரளவுக்கு பெருமளவு கூட்டம் கூடுது. அங்கேயே எந்த சலசலப்பும் இல்லை. இதே திருச்சியில் விசிகா மாநாடு கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் திரண்டு கலைந்த ஒரு பெரும் மாநாடு நடந்துச்சு நைட் 1 மணி வரைக்கும். அங்கே எதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை நடக்கலையே? அப்போ ஊடகங்கள் வந்து இதை திட்டமிட்டே பரப்புறாங்க.
திட்டமிட்டே ஊதி பெரிதாக்குறாங்க. இன்னைக்கு மாநாடு, இன்னைக்கு ஒரு பிரச்சார பயணத்தின் முதல் நாளை தொடக்க போறாரு விஜய். அது காலங்காத்தால 6 மணிலிருந்தே முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம்ல எல்லாம் வந்து செய்தி போட்டாங்க, எந்திரிச்சிட்டாரு. அது வந்து அவங்களுடைய டிஆர்பிக்காக. இல்ல அது ரெண்டு இருக்குல்ல. ஒண்ணு, விஜயை பார்க்கிற போது ஒரு சினிமா நட்சத்திரம் அவர் சம்பந்தமான செய்திகள் வர்ற போது அந்த செய்தி வந்து பெருசா மக்கள்கிட்ட போய் சேரும், நிறைய பார்ப்பாங்க, அந்த டிஆர்பி ஏறும், வியூவர்ஸ் கூடுவாங்க அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஆனா அதைத்தான் ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கும், அது சில இடங்கள்ல பெய்டு ப்ரொமோஷனாகவும் பண்றாங்க. இப்ப காலையில அவர் எந்திரிச்சிட்டாரு 6 மணிக்கு, பாத்ரூம் போனாரு, பல்லு விளக்குனாரு, ட்ரெஸ்ஸு போட்டாரு, இப்பதான் குளிச்சாரு, 2 இட்லி சாப்பிட்டாரு, வீட்டை விட்டு இறங்கிட்டாரு, ஏர்போர்ட்டுக்கு போறாரு, எல்லாமே காலையிலிருந்து இன்னைக்கு காலையில இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேற எந்த செய்திகளும் எந்த சம்பவமே நடக்கலையா? ஒரு கட்சி தலைவர், ஒரு கட்சி புதுசாக ஆரம்பிச்ச ஒரு சினிமா நடிகர் ஆரம்பித்த ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய முதல் பிரச்சார பயணத்தை துவக்குகிறாரு. அதுக்கு பாட்டுக்கிட்டலாம் போட்டு காலங்காலத்தில் 6 மணிலேருந்து எல்லா மெயின் ஸ்ட்ரீம்லையும் போடுறாங்கன்னா இது திட்டமிட்டே ப்ரொமோட் பண்ணுறாங்க. சிலது வந்து டிஆர்பிக்காக பண்ணுறாங்க, சிலது வந்து பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை ஏன் போடல? என் முதலமைச்சர் வர்றப்போ ஓடி வருகிறார் ஒரு விஷயம், அந்த பாட்டை ஏன் போட்டு காலையில் முதலமைச்சர் கிளம்பிட்டாரு, வீட்டை விட்டு கிளம்பிட்டார், இப்போ தான் வீட்டை விட்டு வண்டியில் ஏறி இருக்கிறாரு, இப்போ அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாரு, ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அவங்கெல்லாம் ப்ராப்பரான அரசியல்வாதி, அவங்களுக்கு இதுதான் வேலை. விஜய் வரக்கூடிய அந்த திருச்சியில் இறங்கக்கூடிய நேரத்தில் அதே சமயத்தில் அஜித் அங்கே தான் இருக்காருங்கிற ஒரு தகவல் வந்துச்சு. அதுவுமே ஒரு செய்தியாக வந்துச்சு, ரைபிள் கிளப்பில் இருக்காருன்னு சொல்லிட்டு. அங்கேயுமே விஜய்க்கு கூடிய கூட்டம் அளவிற்கு மக்கள் அங்கே திரண்டார்கள். ஆனால் எந்தவித அசம்பாவிதங்கள் நடக்கலை. ரொம்ப அஜித்துடைய ரசிகர்கள் ரொம்ப அஜித் சொன்ன வார்த்தைக்கும் காவல்துறைக்கும் கட்டுப்பட்டு வந்து அந்த இடத்துல நின்னாங்கிறத ஒரு காவல்துறை அதிகாரி உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்குது. இப்போ விஜய்க்கு எதிராக ஒரு அவதூறா பரப்பப்படக்கூடிய செய்தியா, இல்லை கடந்த ஆண்டும் அஜித் அங்கே போனார், ஒரு மாடி மேலே நின்று கை காட்டுற மாதிரிலாம் செய்திகள் வந்துச்சு, அந்த செய்தியை இப்போ திருப்பி இல்லை. முதல்ல வந்து விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே ஒரு செய்தியை கிளப்பி விட்டாங்க. என்னன்னா, அஜித்தும் சாலினியும் சேர்ந்தே மாநாட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ரசிகர்கள் கட் அவுட்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தொடர்ந்து வந்து மற்ற ரசிகர்களையும் தன் பக்கம் இழுக்கணும், வாக்குகளாக மாற்றணும், அவர்கள் ரசிகராக இருக்காங்க, டிவிக்கு ஆதரவாளர்களாக டிவிக்கு ஓட்டப்படக்கூடியவர்களாக மாற்றணும்னு இந்த வேலை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த செய்தி வந்து ஒன்றும் உறுதிப்படுத்தப்படாத செய்தியாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல அன்றைக்கி அஜித் அங்கே இருப்பாராங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா அங்கே ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் ஒரு பெரிய ஒரு பேரணியை தொடங்குறாரு அப்படிங்கும்போது இன்னொரு நடிகர் அந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு ஒரு சிக்கலாக வந்து விட்டுரும். அதனால் அவர் இங்கே இருந்திருக்கிறாரு என்னங்கிறது உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்குது. ரசிகர்கள் மத்தியில் எல்லா ரசிகர்களும் அப்படி தான் இருப்பாங்க, ஆர்வம் மிகுதியில் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ டிவிகேயை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய ஆதரவாளர்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ இன்னும் வந்து பக்குவப்படி காலைல பார்த்தா ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய பேரிகார்டு அப்புறம் உடைச்சிருக்கிறாங்க. காலையிலேருந்தே வந்து மக்கள் திரண்டு நின்றுருக்காங்க. சரி, விஜய் வந்துட்டார்ல, விஜய் வந்துட்டார், விஜய்க்கு கொடுக்கப்பட்ட டைம் 15 நிமிஷம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, கூட்டம் அதிகமாக போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் யாரும் நிறைய பேர் நீங்கள் அவங்க சோஷியல் மீடியாவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய ஆஸ்பத்திரிக்கு போக முடியல, வெளியில் போக முடியல, அந்த மாதிரி நிறைய நெருக்கடிகளாக இருக்குது அப்படின்னு தொடர்ந்து பதிவுகள் போட்டே இருக்காங்க. திருச்சியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பதிவு போடுறாங்க. அப்போ விஜய் என்ன செய்யலாம் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் கூட்டம் அதிகமாகிடுச்சு, ஒரு பாயிண்ட்டை முன்னாடியே பேசி முடிச்சு இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதா. அதெல்லாம் வந்து இது பண்ண விடாமல் இவர் அந்த கூட்டம் செய்யக்கூடிய சேட்டைகளை ரசிக்கிறார். உள்ள உட்காந்து விஜய் ரசிக்கிறாரு. அதான் பார்க்க வேண்டியது இருக்குது. முக்கியமாக பார்க்க விஜயே வந்து திட்டமிட்டே சில ஆட்களை மேலேருந்து குதிக்க வைக்கிறது, திட்டமிட்டே சில பேரை பேச வைக்கிறது, அது இவர்கள் இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ வெறித்தனமான ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்கன்னு இவர்களை திட்டமிட்டே செய்கிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இவ்வளவு கூட்டம் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒருத்தர் மரத்தை மேலே நிற்கிறார், ஒருத்தர் கரண்ட் கம்பி மேலே உட்காந்துருக்கிறாப்புல, இந்த மாதிரியான விஷயங்கள் விஜய்க்கும் குரூப்பே வந்து சாஞ்சிருச்சு. சில பேர் மயக்கம் போட்டு பெண்கள் விழுந்தாங்க. இதெல்லாம் விஜய் பார்க்கக்கூடியவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து இந்த இதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஏன் நீங்கள் செய்யலை? அப்போ இந்த கூட்டத்தை காக்க வைக்கிறது, இந்த கூட்டம் வந்து கிறங்கடிக்கிறது, கூட்டம் செய்யக்கூடிய சேட்டைகளை ரசிக்கக்கூடிய வேலை தான் நீங்கள் உள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது தலைவனுக்கு கலைக்காது. ஒரு தொண்டன் வெயிலில் நிற்கிறான், 4 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கிறான், அவனுக்கு அங்கே அந்த பக்கம் போக முடியல, பொதுமக்களுக்கு பெரிய இடையூறாக இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் தொடர்ந்து பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வேனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு கட்சி தலைவர் டக்குனு மைக்கை வாங்கி அந்த இடத்துல பேசிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட வேண்டியதானா? அப்போ 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் அந்த இடத்துல அந்த மக்கள் செய்யக்கூடிய உங்களை நம்பி வந்த தொண்டர்கள் செய்யக்கூடிய அந்த சேட்டைகளை நீங்கள் உள்ளே உட்காந்து ரசிக்கிறீங்க. இல்லை சார், அதுதான் இப்போ என்னன்னா, ரசிகர்களும் தொண்டர்களும் அந்த கட்டுப்பாட்டை மீறுறாங்க அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. பட் ஆனால் மாவட்ட நிர்வாகிகள் வந்து அதை சரி செஞ்சுருக்காங்கிற ஒரு கருத்து பார்க்கப்படுது. இப்போ அந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட அதை சரி செய்யக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் திறமை இல்லைங்கிற ஒரு வெளிப்படையாக. மாவட்ட நிர்வாகிகள்லாம் யாரு? அவர் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவர் தான். ஒரு அரசியல் கட்சியில மாவட்ட செயலாளராக இருந்தாரு, மாவட்ட தலைவராக இருந்தாரு, ஒரு பொறுப்புல இருந்தாரு, பல கூட்டங்கள் கட்சிகள் மாநாடுகள் நடத்திய நபர், அனுபவம் உள்ள நபராக இருந்தாரு அப்படின்னா நீங்க சொல்லலாம். இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி மன்றத்தில் சேர்ந்திருப்பாரு, அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி மன்றத்தில் சேர்ந்திருப்பாரு.
இவர் வந்து ஜில்லா படத்துல சேர்ந்திருப்பாரு, அவர் வந்து பில்லா படத்துல சேர்ந்திருப்பாரு. பில்லா படம் அஜித் படம். இவர் ஜில்லாவில் சேர்ந்திருப்பாரு, அவர் வந்து பீச்ல சேர்ந்திருப்பாரு. அவ்வளவுதான். பில்லா ரமேஷா இருப்பாரு, அவர் வந்து ஜில்லா ரமேஷா இருப்பாரு. அவ்வளவுதான். இதுதான் இருக்குமே தவிர அவங்களுக்கு என்ன அரசியல் பக்குவம் இருக்க போகுது? அப்ப இந்த கூட்டத்தை ஒன்றும் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியல, கட்டுப்படுத்த முடியல. இவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் வந்தா தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்? பொது சொத்தவே பாதுகாக்க முடியாத இவர்களால ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. நாளைக்கு சட்டமன்றத்துக்குள்ள போய் இவங்க பண்ணக்கூடிய வேலைகளாக இருந்தால் என்ன நடக்கும்? நாளைக்கு விஜய் லேட்டாக வர்றாருன்னா சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடக்குங்கிறத யோசிச்சு பார்க்க கூட முடியல. இப்போ உள்ளேருந்து போகிறப்பே ரீல்ஸ் போட்டு தான் உள்ளே போவாங்க போல. அப்போ அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ஒன்றும் பக்குவப்படாத ஒரு கூட்டமாக இருக்குது. பக்குவப்படுத்த தவறிய தலைவராக விஜய் இருக்கிறாரு. இவர்கள் இன்னும் வந்து நீங்கள் இதை தேர்தல் நேரத்தில் நெருங்க இந்த மாதிரியான மரத்துலேருந்து குதிக்கிறது, கம்பி மேலேருந்து குதிக்கிறதெல்லாம் பார்க்கணும். மற்றவங்க வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கட்டும், இப்போ சீமான் சொல்லக்கூடிய அந்த அணில்கள்னு சொன்ன அந்த விமர்சனம் வந்து சரியாக தான் இருக்குங்கிற மாதிரி கண் மாடி பார்க்குறோமே. இன்னைக்கு காலையிலிருந்து திருச்சியில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்க்குறப்ப அப்படித்தானே தோணுது. ஒரு கரண்ட் போகக்கூடிய கரண்ட் கம்பத்து மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு தலைவர் மேலே நீங்கள் பார்க்கக்கூடிய ஆர்வமாக இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்புங்கிறது ஒரு முக்கியம் இல்லையா? அதே போல் வந்து இப்போ அவர் என்ன பேசுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த நீங்கள் சொன்ன மாதிரி காலையிலேருந்து ஊடகமும் அந்த எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. மற்ற கட்சி நிர்வாகிகள் இருக்கட்டும், அரசியலும் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் பாவம் அவர் பேசக்கூடிய நேரத்தில் அந்த மைக்கு கூட சரியாக வேலை செய்யலைங்கிற ஒரு இல்லை. ஆமாம், இந்த கூட்டம் இப்படி தள்ளி சாஞ்சு நேரம் வந்துட்டாரு. அவர் அந்த ஒரு இடத்துக்கு பாயிண்ட்டுக்கு வந்து பேச ஆரம்பிக்க போகிறாரு. உங்கள் விஜய் பேச போகிறாருன்னு ஊடகங்கள் கூவிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த லிஃப்ட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி லிஃப்ட் வர்றதுக்கு முன்னாடி 4-5 பாடி கார்ட்ஸ் வந்தாங்க, பிளாக் கார்ட்ஸ் வந்தாங்க. எல்லாத்தையும் வந்து இது பண்ணாங்க. அப்புறம் அவர் நடந்து வர்றதுக்கு சில கீழே வந்து மேட்லாம் கூட விரிச்சாங்க. அதுக்கு மேலே வந்து நின்று பார்த்தவொடனே அவர் பேச ஆரம்பித்தார். சரி, விஜய் வந்து இந்த என்னத்தை பேச போகிறாரு? மத்திய அரசை வந்து ஒரு பிடிச்சிருவாப்புல. இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க 2026 தேர்தலில். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை கொண்டு வந்து வைக்க போகிறாங்க. போன வாரம் தான் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி கூட தமிழ்நாடு மாநில தேர்தல் அதிகாரிகள்லாம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அடுத்த மாதம் தமிழ்நாட்டிலையும் அந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஆய்வு கூட்டமும் நடக்க போகுது. 26 தேர்தல் என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில்? இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை ஒரு பிடிச்சிடுவார், மத்திய அரசு ஒரு பிடிச்சிடுவார் அப்படின்னு பார்த்தா, எப்பயும் வழக்கம் போல திமுகவை குறை சொல்லக்கூடிய வேலையை, திமுக அவதூறுகளை அள்ளி எறியக்கூடிய வேலையை, திமுக குற்றம் சாட்டக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டாவது திருச்சி. எல்லா ஊருக்கும் எல்லா பேச்சாளர்களும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். எந்த ஊருக்கு போனீங்கன்னா அந்த ஊரினுடைய பெருமையை பேசிட்டு அதுக்கு பிறகு மேட்டருக்கு வருவாங்க. அதான் வந்து ஒரு டிபிக்கலான ஒரு பேச்சாளருடைய பேட்டர்ன். யாராவது சொல்லியிருப்பாங்க போல, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் மலைக்கோட்டை இருக்குது, காவேரி இருக்குது, அதெல்லாம் பேசியிருக்காங்க. சின்ன வரலாறு சொல்லிட்டு பேச அந்த ஊருடைய பெருமைகளை சொல்லிட்டு பேசுங்க அப்படின்ட்டு. அண்ணா வந்து இங்கே தான் வந்து நிற்கணும்னு நினச்சாரு. அண்ணா இங்கே தான் இதை ஆரம்பிச்சாரு. 67, 57 என்னமோ அதெல்லாம் சொன்னார். சரி, சொல்லி முடிச்சுட்டு சரி வண்டி கரெக்டாக தான் போகுது. இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட்டையும் தேர்தல் ஆணையத்தில் இன்னைக்கு ஒரு பலி பண்ண போகிறார் விஜய், புள்ளி ஓரத்தோட விளாச போகிறாருன்னு பார்த்தா அப்படியே திரும்பி டப்புன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மேலே வந்துட்டார். மாநில அரசே பார்த்தீங்கன்னா நானுமே எதிர்பார்த்தேன். மதசார்பற்றுக்கு பேர் போன நான் ஊர் திருச்சின்னு சொன்னாரே, சரி ரைட், இன்னைக்கு பாஜக அட்டாக் தான் நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் எப்படி எதிர்பார்க்கலாம்? அதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. எப்பயுமே பண்ண மாட்டார் அவர். ஏன்னா கீழே அவங்க பாதுகாப்பில் தான் அவர் மேலேயே நிற்கிறார். மேடம் மேலே பாஜக கொடுத்துருக்கக்கூடிய அந்த இசட் பிரிவு பாதுகாப்பின் மேலே தான் அவர் நிற்கிறாரு. அப்புறம் எப்படி பாஜக விமர்சனம் பண்ணி பேசுவார் அவர்? உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா தமிழ்நாடு போலீஸை கேட்டுருக்கோம், நீங்கள் அங்கே போய் வாங்குறீங்க. அதுலேருந்தே தெரியுது பாஜகவின் செல்ல பிள்ளை தான் விஜய். பாஜக வளர்க்கக்கூடிய பிள்ளை தான் விஜய். பாஜகவினுடைய தத்து பிள்ளை தான் விஜய். அப்படிங்கும் போது எப்பயும் போல ஒரு 80%, 90% மாநில அரசு விமர்சனம் பண்ணிட்டு ஒரு 10% ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி பாஜக லேசா ஒரு செல்லமாக ஒரு தட்டிட்டு மீதி பூராவே மாநில அரசை நோக்கி சில விமர்சனங்கள் வைக்கிறார். அதில் முக்கியமாக வைக்கக்கூடிய விஷயம், அதிமுக பேசக்கூடிய விஷயத்தை விஜய் பேசுகிறார். தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றும் நிறைவேற்றலை, அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறார். மாதம் கரண்ட் மீட்டர் கணக்கெடுக்கக்கூடிய விஷயத்த இவ்வளோ நாள் நிறைவேற்றலை அப்படின்னாலும், இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய மின்துறை அமைச்சர் சம்பந்தமாக விளக்கமாக ஒரு பதில் கொடுத்திருந்தார். அதாவது மத்திய அரசோடு பேசி தான் இதை வந்து மாதம் ரீடிங் எடுக்கக்கூடிய வேலையை செய்யணும், அதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், மிக விரைவில் அதை பண்ணிடுவோம் அப்படின்ட்டார். அதற்கு பிறகு என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறீங்க, அதை வந்து நீங்கள் வந்து சொல்லி காட்டுறீங்க. ஏன் ஒரு அரசாங்கம் செஞ்சதை சொல்லக்கூடாதா? இதில் என்ன இருக்குது? 1000 ரூபா மாதம் வந்து கிட்டத்தட்ட 1.25 கோடி பேருக்கு அது உரிமை தொகைன்னு வைத்து அந்த திட்டத்தை பற்றி பேசினாதான் அவங்களுக்கு அந்த திட்டத்தை நீங்கள் ஏன் சொல்லி காட்டுறீங்க? செஞ்சதை ஏன் சொல்லி காட்டுறீங்க? அப்போ உங்களுக்கு நீங்கள் மாதிரி ஆள் விமர்சனம் பண்ணாமல் இருப்பீங்கல்ல, அதுக்காக சொல்லி காட்டுறேன். தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்ததில் நீங்கள் வந்து 1000 கொடுத்ததை சொல்லி காட்டுறீங்க, பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்ததை நீங்கள் ஓசின்னு சொல்கிறீங்க. ஓசின்னு சொன்ன அமைச்சருக்கு அமைச்சரவையிலேருந்து நீக்கப்பட்டார். அதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் வந்து மாதம் ரீடிங் எடுக்கக்கூடிய கரண்ட் ரீடிங் எடுக்கக்கூடிய வேலை செய்யறீங்க, அதுக்கு வந்து விளக்கம் சொல்லிட்டார் அமைச்சர். அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறார். திருச்சியை சேர்ந்த மணச்சநல்லூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுடைய சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் கிட்னி திருட்டு நடைபெறுதுங்கிறார்.
இதை வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் ஒரு இடத்துல குற்றச்சாட்டை வைக்கிறது, இது வாட்ஸ்அப்பில் வந்த வதந்திகள். ஏன்னா ஒரு மருத்துவக் கல்லூரி அது பெர்மிஷன் வாங்குறா இருந்தாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கி தான் அந்த மருத்துவக் கல்லூரி வைக்க இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னா திமுக வந்து நடவடிக்கை கண்டிப்பாக நடவடிக்கை அந்த கைது செய்ய கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல வழக்கு போடுவாங்க, மாநில வழக்கு போடுவாங்க. ஏன்னா இது சம்பந்தமான விசாரணை எல்லாம் வச்சு முடிச்சுட்டாங்க, அந்த மாதிரி தவறு நடக்கலன்னு சொல்லிட்டாரு. அந்த சட்டமன்ற உறுப்பினர் விளக்கம் சொல்லிட்டாங்க, அதிகாரிகளும் விளக்கம் சொல்லிட்டாங்க. மீண்டும் ஒரு பெரிய அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை பொய் குற்றச்சாட்டை பேசியிருக்கிறார். அதுக்கு தக்கன நடவடிக்கைகள் அவங்க எடுப்பாங்க, அதெல்லாம் நடக்கட்டும். இப்ப தேர்தல் வாக்குறுதியிலே திமுக 80% நிறைவேற்றி இருக்கு அப்படின்றது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்து தங்கம் தென்னரசு வந்து டீட்டெயில்டாவே அவங்களுடைய வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. அங்கே தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன கொடுத்துருக்கோம், என்னென்ன நிறைவேற்றிருக்கோம், இன்னும் என்ன பெண்டிங் ஆஃபீஷியலா நீங்க பாத்துக்கோங்க, டவுட் இருந்தா கேளுங்கன்றாரு. அப்புறம் அதையே பழைய ரெக்கார்டை தூக்கிட்டு வந்துட்டு நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு சொல்றது வந்து இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இதையும் அரைச்சமாக அரைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. நீங்க அதை செய்யலையா இதை செய்யலையா. இந்த அரசாங்கம் பதவியா இருக்கிறப்ப 2021 பதவியா இருக்குது. அப்ப கொரோனா பெருந்தொற்று காலம், அதுல இருந்து மீண்டு வருவதற்கு 2 வருஷம் ஆயிப்போச்சு. 2022 தான் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு போகுது. ஸ்டேபிளான கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு போறப்ப மத்திய அரசிலிருந்து நமக்கு எந்த விதமான நிதியோ ஒத்துழைப்போ கிடையாது. கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி ரூபாய் வந்து இன்னைக்கு ஜிஎஸ்டி பணம் பெண்டிங்கில் நிற்குது. அதே மாதிரி 5000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கல்விக்கு வர வேண்டிய பணம் வந்து பெண்டிங்கில் நிற்குது. இதெல்லாம் விஜய் வந்து ஒன்றிய அரசை நோக்கி அவர் தான் சொல்றாரு, திமுக வந்து பாஜகவோட பி டீம் தான் சொல்லி விஜய் எல்லா மேடையிலும் சொல்லிட்டு. சரி, நீங்க பேசுங்க. பாஜக பி டீம், பாஜக எதிர்த்து அதே அளவுக்கு பேசுங்க. பாஜகவும் வேறு இல்லைங்கிறத குற்றச்சாட்டு விஜய். பாஜகவும் திமுக வேறு இல்லைல்ல. நீங்க 80% நீங்க பேசின பேச்சுல திமுக மட்டும் தானே பேசிருக்கீங்க. அதே அளவுக்கு நீங்க பாஜக விமர்சனம் பண்ணுங்க. பாஜகவை விமர்சனம் பண்ணுவதற்கு, ஒன்றிய அரசு விமர்சனம் பண்ணுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எஸ்ஐஆர் பத்தி பேசுங்க, தேர்தல் ஆணையத்தை பத்தி. ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்போ நடந்தது, டீலிமிட்டேஷன் பத்தி பேசுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி பேசுங்க. எஸ்ஐஆர் பத்தி பேசுங்க. மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை பத்தி பேசுங்க. கல்வி கொடுக்க வேண்டிய 5000 கோடி ரூபாய் பணத்தை பத்தி பேசுங்க. பாஜக எப்படி மதத்தை வைத்து மனிதர்களை பிரிக்கிறத பத்தி பேசுங்க. தமிழ்நாட்டில் அலோவ் பண்ண மாட்டோம்னு பேசுங்க. இல்ல இப்ப அதுதான் சார். இப்ப என்னன்னா, இப்ப இவரு விஜய் தாவேக்காவும் இருக்கட்டும், விஜய் இருக்கட்டும், எது செஞ்சாலும் இந்த விமர்சனங்களும் கூட சேர்ந்து அதிகமா வருது. தொடர்ந்து அதை அவங்க பாக்குறாங்க. ஏன் அதை திருத்தி கொள்ளலன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இதுவே ஒரு பிளானா அவங்களுக்கு? இல்ல, அதாவது தமிழ்நாட்டில் இப்ப போட்ட பிளான் யாருக்கு செக்குனா, எல்லாரும் திமுகவுக்கு அவர் வந்து டார்கெட் பண்றாருன்றாங்க. ஆனா அவர் போட்ட பிளான் வந்து அதிமுகவை கூண்டோட காலி பண்றதுக்கு உண்டான வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு. எம்ஜிஆரை கையில் எடுக்கிறாரு, ஜெயலலிதாவை கையில் எடுக்கிறாரு, அண்ணாவை கையில் எடுக்கிறாரு. அதிமுக செய்ய வேண்டிய ஒரு வளமான எதிர்கட்சியாக இன்னைக்கு விஜய் நான் தான் இருக்கிறேன், அதனால திமுகவை நான் தான் உங்களை விட அதிகமா எதிர்க்கிறேன். அப்ப அதிமுகவை காலி செய்யறதுக்கு அதிமுகவை காலி செய்வதற்குண்டான கை. அதே போல அந்த வாகனத்துல கூட அண்ணாவும் எம்ஜிஆர் ரெட்டையில இல்ல, அதுல ஒன்னொன்னு நுண்ணிப்பா பார்க்க வேண்டியது இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செஞ்சீங்களா, சொன்னீர்களே செய்தீர்களாங்கிறது ஜெயலலிதா அந்த அம்மையாருடைய ஒரு எவர்கிரீன் ஒரு டெம்ப்ளேட். அதை தூக்கிட்டு வந்துக்கிட்டு நீங்க அதே மாதிரி பேசுறீங்க. எம்ஜிஆர் மாதிரி நீங்க மக்கள் நோக்கி கேட்குறீங்க, அவங்க சொன்னாங்க செஞ்சாங்களா சொல்லுங்க அப்படின்னு. இது எல்லாமே அதிமுகவை குறிவைக்கிறார், எம்ஜிஆரை குறிவைக்கிறார். இந்த மேடையில் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த 4 ஆண்டுகள் தான் 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்து அவங்க வாக்களித்தாங்க. சிஏக்கு அவங்க தான் வாக்களித்தாங்க. ஆர்டிகல் 370 அவங்க தான் வாக்களித்தாங்க. டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்துக்கு அவங்க தான் வாக்களித்தாங்க. பல மக்கள் எதிர்ப்பு சட்டங்களுக்கு 11 ராஜ்யசபா உறுப்பினர்கள், அதிமுகவினர் ராஜ்யசபா உறுப்பினர்கள் வாக்களித்ததால் தான் அது சட்டமாச்சு. அதனால் எவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு தெரியும். அப்ப நடந்த அதிமுகவை பத்தி நீங்க எதுவுமே வாய் திறக்கல, ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னா அதிமுகவை காலி பண்ணதுக்கு உண்டான வேலையை விஜய் மறைமுகமா செஞ்சிருக்காரு. அங்க தலைமை இல்லாத ஒரு நிலைமை தள்ளாடிக்கிட்டு இருக்கு, உட்கட்சி பிரச்சனைகள் அங்க போயிட்டு இருக்கு. அப்ப திமுகவை வலுவாக எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சி வேணும். அப்ப அதிமுக வேலையை நான் செய்யறேன், என் பக்கம் வாங்க அப்படின்னு வச்ச குறி யாருக்குன்னா அதிமுகவுக்கு. இது அதிமுக தொண்டர்கள் தெரியாம விஜய் அட்டாக் பண்ணாம இருக்கிறாங்க. விஜய் அதிமுக தொண்டர்கள், அதிமுக நிர்வாகிகள் அட்டாக் பண்ணாம இருக்க அதிமுகவை தான் இவர் வந்து டார்கெட் பண்றாரு. அவர்களுக்கு தான் ஆபத்துனால் மிகப்பெரிய ஆபத்து. அவங்க செய்ய வேண்டிய வேலையை நான் உங்களை விட வலுவா திமுக எதிர்க்கிறேன், என் பக்கம் வாங்க அப்படிங்கிற வேலையை தான் விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி, இப்போ அதே போல இந்த திருச்சியுடைய மக்கள் பிரச்சனையில் வந்து கவனம் செலுத்தாம மணல் அள்ளுவதிலையும் கொள்ளையடிக்கிறதுல தான் திமுகவுடைய அமைச்சர்கள்லாம் காசு பார்க்குறாங்கிறத வெளிப்படையாக மக்கள் மன்றத்தில் சொல்றாரு. இப்போ நமக்கு என்ன ஒரு பார்வை அப்படின்னா, மணல் கொள்ளை இன்னுமா நடக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அப்படி இருந்ததுன்னா ஆதாரத்தை வெளியிடுங்க. கட்சி தலைவர் முதல்ல நடிகர் விஜய், இப்போ ஒரு கட்சி தலைவர் விஜய், உங்களுக்கு சோர்சஸ்லாம். ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்துல தான் அந்த திருச்சி கரூர் பகுதிகளில் வந்து ஆறு வந்து பெரிய ஆறு
பெரும்பாலான அந்த மணல் ரீச்சுகள் அமைக்கப்படுது அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறப்ப தான். அதுக்கப்புறம் வந்து சில மாற்றங்கள்லாம் நடந்துச்சு. ஆனா இப்ப திமுக ஆட்சியில இவர் குறிப்பா இப்ப சொல்லக்கூடிய விஷயம் ஏன் மணல் கொள்ளையை பத்தி இல்ல, இது எல்லாமே பழைய விஷயங்கள். அது பழைய விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. போன அதிமுக ஆட்சி காலத்துலலாம் பிளீச்சிங் பவுடர் வாங்கினதுல ஊழல்னு சொல்லி 200 கோடி, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல ஆயிரம் கோடி ஊழல், இதை பற்றியெல்லாம் ஒன்றும் வழக்குகள் விசாரணையில் பெண்டிங்கில் இருக்குது. அந்த ஆட்சி முடிஞ்சு 4 வருஷம் தான் ஆச்சு. அதை பற்றிலாம் பேசணும் இல்லையா? இப்போ நீங்கள் மணல் கொள்ளை நடக்குது திருச்சி மாவட்டத்தில் அதிகமாக அமைச்சர்களுடைய துணையோடு நடக்குதுன்னா ஆதாரத்தை பொதுமக்கள் மத்தியில் வெளியிடுங்க. நீங்கள் போகிற பக்கத்தில் வாட்ஸ்அப் இதுதான் டேட்டாஸ் நான் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் ஒரு காப்பி அப்படின்னா ஆதாரத்தோட சொல்லுங்க. இந்த ஆற்றுல இருந்து இத்தனை மணல் எடுக்கிறாங்க, இத்தனை நாள் மணல் எடுக்கிறாங்க டெய்லி, இதுக்கெல்லாம் அப்ரூவலே கிடையாது, இதுக்கு பின்னாடி இவர் இருக்கிறாரு அப்படிங்க ஆதாரப்பூர்வமாக புள்ளிவிவரமாக பேசுங்க. வாட்ஸ்அப்லேயும் பேப்பர்களில் வர இந்த கிசுகிசு பேப்பரில் வர செய்திகளை வந்து ஒரு மேடையில் ஒரு கட்சித் தலைவர் பேசுறது என்ன அழகு இருக்கு? திமுக தலைவர் ஸ்டாலினா இருக்கட்டும், முன்னாடி கருணாநிதியா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், இவங்களுக்கு பின்னாடி வந்து பல எழுத்தாளர்கள் இருந்தாங்க, மூத்த பத்திரிகையாளர்கள் வந்துட்டு இருந்தாங்க. என்ன பேசணும் நீங்க எந்த மாதிரி இந்த தொகுதியில் பேசணும், இந்த ஊரோட பெருமை என்ன, இதில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு கட்டுக்கோப்பா வந்து ஒரு கட்டுரையா அவங்க எழுதி கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கான ரெசல்யூஷனை கொடுப்பாங்க தலைவர்ஸ். ஆனா தொடர்ந்து விஜயுடைய இந்த 2 மாநாடு நடத்திட்டாங்க, ஒரு போராட்டமும் நடத்தி முடிச்சிட்டாங்க, பிரச்சாரம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேசுறாங்க. ஆனா அதுலயுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரக்கூடிய பேச்சுக்களா இல்லைங்கிறது தொடர்ந்து விமர்சனமா வருது. ஏன் விஜய்க்கு இந்த மாதிரி பேக்ல இருந்து சப்போர்ட் பண்றதுக்கான சரியான நபர் இல்லையா, இல்ல இருந்தும் இவர்கள் பயன்படுத்தவில்லை? சரியான நபரை ஒரு சேர்த்துக்கிற மாட்டேங்கிறாரு. நிறைய பேர் மூவ் பண்ணிருக்காங்க. சில மூத்த பத்திரிகையாளர், நமக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளரே உள்ள போயிட்டு தெரிச்சு ஓடி வந்திருக்காங்க. ஐயோப்பா இவங்களை வச்சு மேய்க்க முடியாது, நம்மளையும் சேர்த்து கிறுக்குனாக்கிடுவாங்கன்னு ஓடி வர்றாங்க. அந்த அளவுக்கு தான் நடந்திருக்கு. ஆரம்பத்தில் சில மூத்த பத்திரிகையாளர்கள், சில எழுத்தாளர்கள்லாம் அந்த சம்பந்தமா போயிருக்கிறாங்க. விஜயை வந்து ஹேண்டில் பண்ண முடியல, ஆனால் அதுக்கு ஒரு 2-3 லேயர் இருக்கு, அந்த லேயர்லாம் தாண்டி உள்ளே போக முடியலங்கிறத அவங்களுடைய குற்றச்சாட்டு. வெளியே வந்துட்டாங்க, பகிரங்கமாக வெளியே என்ன நடக்குதுன்னு பேசிட்டு இருக்காங்க, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி 10 நிமிஷம் பேசுகிறார். இந்த 10 நிமிஷத்தில் ஆளுகிற அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்கிறார். வாக்குறுதியை நிறைவேற்றலை, வாக்குறுதி 80% நிறைவேற்றிட்டாங்கிறது டேட்டாவே இருக்குது. இப்போ வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஏற்கனவே எல்லாரும் சொல்கிற விஷயமா தான் இருக்குது, புதுசாக வேறு எதுவும் இல்லை. 2வது, என் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா நான் இதெல்லாம் செய்வேன் அப்படி எந்த மேடையிலையும் விஜய் இது வரைக்கும் பேசுனது இல்லை. இப்போ கடந்த 50 ஆண்டுகளில் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சியில் இருந்து பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவிலே பல முன்னோடி மாநிலங்களில் தமிழ்நாடு முக்கியமான ஒரு மாநிலமாக இருக்குது. கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், உள்நாட்டு உற்பத்தி எல்லாத்துலேயும் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு. இப்போ என் கையில் ஆட்சியை கொடுங்க, திமுக இவ்வளோ செஞ்சுருங்க, என்கிட்ட ஆட்சியை கொடுங்க, நான் வந்தேன்னா இதெல்லாம் செய்வேன், ஆக்கப்பூர்வமாக செய்கிறேன், என்னுடைய கல்வி திட்டம் இது, என்னுடைய பொருளாதார திட்டம் இது, ஆத்துமணலுக்கு பதிலாக வந்து வேற ஒரு கொண்டு வரேன், டாஸ்மார்க்கு பதிலாக நான் வேற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன், கல்வியை வந்து இலவசமாக்குறேன், இப்படி ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? ஆக்கப்பூர்வமான திட்டம், அறிவுபூர்வமான திட்டம், வளர்ச்சி திட்டம் ஏதாவது இருக்காங்க? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பேசுகிற 10 நிமிஷத்தில் 8 நிமிஷம் திமுகவை கூட சொல்கிறீங்க, அதுவும் தவறான தகவலை சொல்கிறீங்க, பொய்யான குற்றச்சாட்டை சொல்கிறீங்க, புளித்து போன டெம்ப்ளேட்டை தூக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக காலைல 6 மணிலேருந்து ஒருத்தனை காக்க வச்சிருக்கீங்க. அவன் மரத்து மேலே ஏறி நிற்கிறான், மட்டை மேலே ஏறி நிற்கிறான், வாரிக்கடை உடைக்கிறான். இன்னைக்கு காலையில் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியாரை கொள்கை தலைவருங்கிறார். பெரியாரை கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையில் மூழ்கி போய் கிடக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் இருக்கிறார். என்ன சொல்றாரு? இந்த இடம் சென்டிமெண்டான இடம், திருச்சியில் வந்து நாங்கள் எல்லாம் பண்ணால் சென்டிமெண்ட்னு என்ன? அது ஒரு மூட நம்பிக்கை. பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் மூட நம்பிக்கையை தான் மூலதனமாக வச்சிருக்கீங்க. அப்போ என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்துல வந்து எம்ஜிஆர் வந்து இந்த இடத்துல பேசின இடத்துல நானும் பேசினா நானும் எம்ஜிஆர் மாதிரி ஆயிடுவேன், இந்த இடத்துல அண்ணா பேசினார் அதற்கு அண்ணா மாதிரி ஆயிடுவேன். இப்போ நம்ம ஒரு புதிய கட்சி உருவாகுது அப்படின்னா பெரும்பாலும் நம்ம இப்போ சீமானவே நம்ம எடுத்துக்கலாம். சீமானுடைய வளர்ச்சியை வந்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன், நிறைய அவர்களுக்காக நிறைய செய்திகள்லாம் சேகரிச்சிருக்கோம். இப்போ அவங்க ஒரு இடத்துல வந்து தெருமுனை கூட்டத்திலேருந்து அந்த கட்சியை வளர்க்குறத நான் பார்த்துருக்கேன். நிறைய தெருமுனை கூட்டங்கள் நடக்கும், அதே போல் பொதுக்கூட்டங்கள், ஒரு வார்டுக்கு ஒரு பொதுக்கூட்டங்களை நாம் தமிழர்கள் நடத்தினாங்க. அதில் தான் அவங்க கட்சியை வந்து அந்த பில்டப் பண்ணுவாங்க. திமுகவும் அதே தான் பண்ணோம். அதே போல் பேச்சாளர்கள் பயிற்சி மாதம் நடக்கும், இரத்த தான முகாம்கள் நடக்கும். இந்த மாதிரி பேசிக் கட்டமைப்புலேருந்து படிப்படியாக வந்து ஒரு கட்சி வளரும். இவங்க டைரக்டாக வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்கிறத தோணுதா? அப்படிங்களா தெரியல. ஒரு விளம்பரமாகவே நம்ம எதுவுமே அவங்களுக்கு புரியல, எதுவுமே அவங்களுக்கு புரியல. அந்த கட்சி நிர்வாகிகள் யாருன்னு எடுத்துங்க. அவருடைய ஆடிட்டர் கட்சியோட பொருளாளர், அவர் மன்ற நிர்வாகி கட்சியோட செயலாளர், அவர் ஃப்ரெண்டு வந்து இப்போ புதுசாக அருண்ராஜ் ஐஆர்எஸ்ன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இவங்க யாருக்குமே எந்த அரசியல் பின்புலமுமே கிடையாது, அரசியல் அனுபவமே கிடையாது. களத்துக்கு போகிறப்ப அரசியல் அனுபவம் வேணும். இப்போ அரசியல் அனுபவம் உள்ள ஆட்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான குளறுபடிகள் நடக்காது. இன்னைக்கு என்ன பண்றாரு? பெரியாரை கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கைக்கு எதிராக பேச வேண்டியவர் இவரே மூட நம்பிக்கையில் மூழ்கி போய் நிற்கிறாரு. அப்போ இவர் பேசுகிற மைக்கு இவங்களே போய் சேர்த்து விட்டாங்க. நிற்கால வேற யாரும் குறைபாடு நல்ல வேலைக்கு இதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நான் மைக்கை வந்து பேசாமல் போனது காரணம்
திமுக தான். என்ன நடந்திருக்கு சொல்லிட போறானுங்க, அந்த நான் தான் உயர பிச்சேன், நான் திமுக காரன் தான், திமுக தான் ஒரு வீடியோ விட்டுற போறானுங்க. அது நடந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, ஆர்வம் மதியில் வேன்ல ஏற போறப்ப அங்க இருக்க ஸ்பீக்கர் வேற இழுத்து விட்டுருக்காங்க. அவர் மைக் வந்து போச்சு, அதுக்கு பிறகு பேச முடியல. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சின்ன ஸ்பீக்கர்ல தான் அவர் பேசுறது கேட்டிருக்கு. பல சேனலுக்கு வந்து அவர் என்ன பேசுறது கவர் பண்ண முடியல. சமீபத்துல கூட அந்த வீடியோ பார்த்தேன், கொடிக்கம்பம் விழுந்து அந்த கார் விழுந்த செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் வாங்கி கொடுத்துட்டாங்க போல. திரும்பி அவரே ஒரு வீடியோ போட வைக்கிறாங்க, திரும்பி அவரே ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. முதல்ல பேசினது அவர் தாங்கிறது ஒத்துக்கிறாரு. இப்ப முதல்ல மனசுல என்ன இருந்துச்சுங்கிறதான அவர் வெளிப்படையாக நிகழ்ச்சி வரப்போது தூண்டி துருவி எடுத்து பேசுவானுங்கிறதுக்காக உடனே காரை வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்ப என்னன்னா, இப்ப மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு பெரும் ஒரு கூட்டத்தை வச்சிருந்தார் கமலஹாசன். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலும் அனுபவம் நபராக இருந்தாலும் அரசியல் நமக்கு புதுசு. அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, பத்திரிகையாளர் அணி ஒரு குரூப் வச்சிருந்தாரு. அவர் கூட இருந்தது எல்லாமே நல்ல ஒரு போலீஸ் ஆபீசர், IRS ஆபீசர், IPS ஆபீசர் பெரும் கூட்டத்தை வச்சிருந்தாங்க. அவருக்கு ஒரு கட்டமைப்பு பண்ணார். கமலஹாசன் நடிகர் தானே, ஏன் அவரு போறப்ப இந்த மாதிரியான குளறுபடி ஏன் நடக்கல? கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சப்ப இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் ஏன் வரல? இவருக்கு மட்டும் ஏன்னா இவருக்கும் அரசியல் தெரியாது, இவர் கூட இருக்கவங்களுக்கும் அரசியல் தெரியாது. அப்ப ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றதுக்கு இவங்களால முடியல தெரியல, அதான் உண்மை. அப்ப இவங்களை ஒழுங்குபடுத்த முடியல. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கட்சி ஆரம்பிச்ச பிறகு பயிற்சி கூட்டம், எத்தனை பயிற்சி கூட்டம் நடத்திருக்கீங்க நீங்க? ஒரு அடுத்து அதிமுக திமுக நடத்தினாங்க சேலம் பக்கத்துல. அதற்கு வந்த சிறப்பு விருந்தினர் கூட அவர் ஓடி வந்துட்டார். இவங்கள்ட்ட பேச ஓடி வந்துட்டார். அதிமுக திமுக இத்தனை வருஷம் கட்சியா இருந்தாலும் அவங்க அடிக்கடி பயிற்சி கூட்டம் நடத்துறாங்க. முக்கியமான பத்திரிகையாளரை கூப்பிடுவாங்க, எழுத்தாளரை கூப்பிடுவாங்க, கட்சியில சீனியர் நிர்வாகிகளை வைத்து பயிற்சி கூட்டம் நடத்துவாங்க. அப்ப அது ஒழுங்குபடுத்துறது. அந்த மாதிரி ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா அந்த கூட்டம் அப்படி நின்றும். அவங்க வந்து கையை நீட்டினாங்கன்னா அவ்வளவுதான், அந்த பின் ட்ராப் சைலண்ட் ஆயிரும். இங்க என்ன ஆச்சுன்னா, இந்த கூட்டம் சேருது, அந்த வேன்ல ஏற முயற்சி பண்றாங்க, வேன்ல போயிட்டு இருந்த மைக்கை வயிறு அத்து விடுறாங்க. உடனே மைக்கு வயிறு அத்தோடனே கேட்கலனோடனே அந்த கூட்டம் அப்படி கலைஞ்சு போகுது. இப்போ இது என்ன கூட்டம், என்ன பக்குவப்படுத்தி வச்சிருக்கீங்க? இவர்களை வைத்து நீங்க தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்க, என்ன நடக்கும் யோசிச்சு பார்க்கவே அதிர்ச்சியா இருக்கு. இப்போ இவங்க வந்து நிறைய ஆஃபர் கொடுத்தாங்க, எங்க கூட வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஒரு பெரிய ஆஃபர், ஹக் ஆஃபர். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஆஃபர் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி கொடுக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போனா ஒரு 10 கட்சியாவது இணைஞ்சிருக்கணும். இது வரைக்கும் யாரும் இணையல. ஆனால் இவங்க ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் பேசுறது உங்களுக்கு தெரியுமானுங்கிற ஒரு கிராஸ் கொஸ்டின் வேற நம்ம கிட்ட கேட்டுக்கிறாங்க. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது யாரும் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ தமிழ்நாட்டில் கட்சியில் ஒரு சின்ன அனலைஸ் பண்ணலாம். திமுக கூட்டணியில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, இஸ்லாமிய கட்சிகள்லாம் இருக்குது. இவங்க அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி திமுக விட்டு வெளியில் போகாது. ஏன்னா மேலே இருக்க அவங்களுக்கு தயவு தேவைப்படுது. முக்கியமான பிரச்சனைகளுக்கு டெல்லியில் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு திமுகவினுடைய சப்போர்ட் வேணும். விசிக ஒரு பெரிய கூட்டணியில் இருக்குது. அவர் நேற்று கூட அண்ணன் திருமாவளவனுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், நான் பெரியாரின் வழியில் இந்த கூட்டணியில் இருக்கிறேன், எனக்கு 1 சீட் 2 சீட்டுங்கிறது முக்கியம் கிடையாது. தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் காலை ஊன்றி விடக்கூடாது, அதுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார், அதுக்காக எந்த பழிச்சொல்லையும் என் மேல் போட்டாலும் தாங்கிக்கிறேன். அப்ப அந்த கூட்டணியிலிருந்து அவர் போக மாட்டார். கம்யூனிஸ்டுகள் இவங்களுக்கு நேரெதிர் சித்தாந்தம். கம்யூனிஸ்ட் மாதிரியான ஒரு பொது உடைமை இயக்கம் விஜயை தலைவராக எடுத்துக்கிட்டு அவருக்கு பின்னாடி கொடி தூக்கிட்டுலாம் போகாது. அப்போ அதுவும் முடிஞ்சு போச்சு. இங்கே காங்கிரஸ் கட்சி ஆல்ரெடி அந்த கூட்டணியில் இருக்குது. இஸ்லாமிய அமைப்புகள் யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதாவது லெட்டர்பேட் கட்சிகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக போகாது. அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த பக்கம் கேட்டை பூட்டி சாவியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பக்கம் வழியே இல்லை. அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி ஆல்மோஸ்ட் முடிவாயிருச்சு. அதிமுக வந்து பாஜக கூட்டணி வெளியே வர முடியாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கழுத்தில் இருக்கு கயிறை போட்டு பிடிக்க வச்சுக்கிறாங்க. அதில் மீறி அவர் வர முடியாது. ஏதாவது வெளியில் பண்ணார்னா அவங்க செங்கோட்டையை கொண்டு வந்துருவாங்க, டிடிவியை கொண்டு வந்துருவாங்க, ஓபிஎஸ், சசிகலா, எல்லா வகையிலும் எடப்பாடி பழனிசாமி செக்க போட்டு வச்சுட்டாங்க. அப்போ அந்த கட்சியும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பாமக பொறுத்தவரை பாமக 2 அணியாக இருக்குது. இப்போ 2 அணியாக இருக்கிறப்ப எந்த அணி வந்து வரப்போகுது? ஒரு அணி ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டார், நாங்கள் பாஜக கூட தான் இருக்கிறவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு, அதிகாரப்பூர்வம் அறிவிக்கலாம் கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ எந்த கட்சி இவரோட கூட்டணி வரும்? கிருஷ்ணசாமி வருவார். டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு, எங்களுக்கு எந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறதோ அந்த கட்சியோட வருவார். இப்போ கடைசியாக வந்து இவங்க வந்து கூட்டணி வைக்கிறது டாக்டர் கிருஷ்ணசாமி கூட மட்டும்தான் கூட்டணி வச்சு தேர்தல் சந்திக்க போறாங்க. டிடிவி கூட என்ன வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஆமா, டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்களும் சேரார் கூட வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சாலும் அந்த கூட்டணி தான் இது ஒரு பலமான கூட்டணி சார். அதுதான் இப்ப இந்த கூட்டணி அமைச்சாலுமே வந்து அது யாருக்கு பாதகமா இருக்கும்? திமுகவுக்கு அதிமுகவுக்காங்கிற ஒரு கேள்வி. இல்ல, அதிமுகவை முழுவதுமாக கபலீகரம் பண்ணக்கூடிய வேலையை இவங்க செஞ்சிருவாங்க. திமுக எதிர்ப்பை இவர் தான் அதிமுகவை விட அதிகமாக கையில தூக்கி பிடிக்கிறார். திமுக எதிர்ப்பை அதிமுகவை விட இவர் தான் அதிகமாக கையில தூக்கி பிடிக்கிறார். பாஜகவை விட தூக்கி பிடிக்கிறார். அப்படிங்கும் போது திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் தான் அறுவடை பண்ணுவார். திமுக எதிர்ப்பு வாக்குகள் 2ஆ பிளவுபடுறப்ப திமுகவுக்கு பிரச்சனையே இல்லை, ஃபுல் ஸ்வைப்ல அடிச்சு வந்துடும். ஏன்னா அந்த கட்சிக்கு உண்டான பேஸ் ஓட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஓட் பேங்க் முன்ன பின்ன கம்மியா இருந்தா கூட ஓட் பேங்க் இருக்கு. சாரிடா, திமுக ஓட் பேங்க் இருக்கு. 1.25 லட்சம் பேருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஓட்லாம் இவருக்கு அப்படியே கன்சாலிடேட் ஆகும். அதை விட
பெண்கள் மத்தியில திமுகவுக்கு பெருசா ஓட்டுகள் முந்தியெல்லாம் இருந்ததில்லை. அது வந்து ஆரம்ப காலத்துல இருந்து அந்த அம்மா இருக்கிறப்ப முழுவதுமாக பெண்கள் ஓட்டு வந்து பெருசா வந்து அதிமுகவுக்கு தான் இருக்கு. அந்த ஓட்டையும் இவர்கள் அறுவடை பண்ணிட்டாங்க. அப்ப திமுகவுக்கு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஓட்டு அப்படியே விழுகும். ரெண்டாவது, கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதவாத சக்தியில் கால் ஊன்றக்கூடாதுங்கிறது பெரும்பாலானோட எண்ணமா இருக்கு. தமிழ்நாடு அமைதியா இருக்கு, இங்க வந்து பாஜக மாதிரியான மதத்தை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுல பெரும்பாலான மக்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப அமைதியா இருக்கு. நம்ம ஒற்றுமை நிம்மதி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஓட்டெல்லாம் அந்த பக்கம் தான் போகும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. முதல் தலைமுறை வாக்காளர்கள் சில ரசிகராக இருக்கக்கூடியவர் அந்த வாக்குகள் சிதறமே அப்படிய. அதுவுமே என்னன்னா, இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் ரெண்டா பிரியும். இப்ப டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக அமைச்சா கூட பாதியை வந்து அதிமுக பாஜக, பாதியை டிடிவி, அதுவே ஒண்ணு சேர முடியாது. அப்படிங்கும் போது திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, புல் ஸ்விங்ல அடிச்சு வந்துருவாங்க. விஜய் போடக்கூடிய ஒவ்வொரு பாலுமே திமுக சிக்ஸா அடிச்சு தள்ளிட்டு தான் போமே ஒழிய திமுகவுக்கு அவங்க வழி விட்டுட்டே இருக்காங்க இடையில. அதாவது எதிர்ப்பு வாக்குகளை ரெண்டாக்குறாங்க. எதிர்ப்பு ஓட்டுகளை ரெண்டா சிதறடிக்கக்கூடிய வேலையை விஜய் செய்யறாரு. தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒருவேளை அதிமுக, டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, டிவிக்கு எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு அணியாக அமைக்கிறப்ப தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 தொகுதிகளில் அவங்க 2ஆம் இடத்துக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கொங்கு பகுதிகளில் செங்கோட்டையனை வைத்து கொஞ்சம் வேலைகள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் ஓட்டு சிதறப்ப அதிமுக பல இடங்கள்ல 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 3ஆம் இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கு. திமுக ஃபுல் ஸ்வீப்ல வந்து திமுகவுக்கு எந்த பாதிப்பும், சிறு பாதிப்பு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. விஜய் வைக்கக்கூடிய அது எதிர்மறையான விமர்சனம் கூட ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனமா இல்ல, எல்லாரும் பேசக்கூடிய விமர்சனமா தான் இருக்கு. சரி, நீங்க திமுக மேல் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் தான் இருக்கேன், அதுக்கு என்ன வேற திட்டங்கள் இருக்குங்கிற மாதிரியான எந்த விஷயமும் விஜய் கிட்ட இல்ல. இப்ப ஒரு அவதூறு, ஒரு குற்றச்சாட்டு மட்டும் தான் திமுக மேல் பரப்பிட்டு இருக்காரு. அதை வைத்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்க போறார், அவ்வளவுதான். பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ். நன்றி சார். நன்றி.